மேம், இப்போ இந்தியாவோட பங்கு சந்தை நிலவரம் படி இந்த எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதுலலாம் இந்தியாவால் பொருளாதாரம் இன்க்ரீஸே ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பெரும்பாலும் மக்கள் பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது? நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். 2010 to 15 அதுக்கு முன்னாடி 2000 முன்னாடி எஃப்ஐஎஸ் தான் மேஜராக நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து நம்பி அதை அவங்க வந்தாதான் நம்ம மார்க்கெட் வரும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து டல் ஆகிடும், அதாவது இறங்கிடும், இந்த மாதிரி தான் அவர் இருந்தது. ஆனால் கடந்த 5 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நாம எஃப்ஐஎஸை மட்டும் நம்பி இல்லை, நாம அடுத்தபடியாக அடுத்தடுத்த கண்டிஷனான டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட மிக முக்கியமாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இவங்க 2 பேரும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 5 வருடங்கள் அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்தாங்க. ஆனால் டாமினன்ட் அதிகமாக இருந்தது எஃப்ஐஎஸ். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். என்எஸ்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இருக்குது, கடந்த 15 வருஷம் நீங்கள் டேட்டா கூட போய் பார்க்கலாம், இப்போ கூட அவைலபிள் தான். ஆனால் இப்போ தற்போது ஒரு 5 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஐஎஸை விட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டாங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before